நம்ம பழனிமலை பார்த்தோம். பழனிமலையிலேருந்து அங்கேயே அந்த ஏரியாவிலேயே சுற்றிக்கிட்டு இருந்த சாக்கடை சித்தர் அவரோட ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம். அவர் எங்கே இருக்கார் பாருங்கள், கரெக்டாக பழனிலேருந்து 1 கிலோமீட்டருங்க. இதோ அவரோட குடில், அவர் குடில் இவர் தாங்க. அந்த போர்டு இதோ இருக்கார் பாருங்கள், இவர் தாங்க. இப்போ நம்ம கூட வண்டியில் வந்த ஐயா கூட ஐயாவுக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு டைமில் வாங்கி கொடுத்தோம், யாருன்னே தெரியாமல். ஸ்ரீ சாக்கடை சித்தர் ஆசிரமம், சண்முகா நதி ரோட், பழனி. அவரோட ஆசிரமம் இதுதான். வாங்க பார்க்கலாம். நம்ம பழனி மலையை பார்க்குறோம். ஐயாவோட சாக்கடை சித்தர், அவரோட பகவான் ஸ்ரீ சாக்கடை சித்தர் ஜீவசமாதி அங்கே தான் இருக்கும். ஐயாவோட ஜீவசமாதியில் தான் இருக்கும். வணக்கம். அம்மா பழனி சாக்கடை சித்தர். இவங்க அங்கே கடை வச்சுருந்தாங்க. அப்போ ஐயா இவங்க கடையிலேயே படுத்திருப்பாங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் அதுதான் அவங்க அந்த பந்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஐயா அவங்களோட சித்தர்களோட ஐயா பைரவர் கூட அது இருக்கார், பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான பதிவு. அம்மா, நீங்கள் ஐயாவை நல்லா பார்த்துருக்கீங்க, பழகிருக்கீங்க. ஐயா பொதுவாக ஒரு நல்ல கருத்து சொல்லுவாங்க. என்ன கருத்தம்மா? நல்ல கருத்து அவங்க மனப்பாடமாக எங்களுக்குத்தான் தெரியும், வெளிப்படை ஆட்டம் சொல்லணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, உலக நன்மைக்காக ஐயா அதான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்களே. உலக நன்மைக்காக அவரோட கண்காட்சிதே, அவரோட பார்வை, அவர் ஒடியாந்து நம்மளை தொடணும். தொட்டாலே நமக்கு பெரிய வெற்றி. அவர் யார்ட்டும் பேச மாட்டார், யார்ட்ட வைய மாட்டார். உங்ககிட்ட எங்கிட்ட கனவுலதான் பேசிக்கணும் போது நேரடியாக எதுவும் பேச கிடையாது. இதுவரையில் 40 வருஷ காலமாக கனவுலதே நாங்கள் சந்திச்சுக்கிறோம் மொழிஞ்சு, இன்னும் நேரடியாக எங்கள்கிட்ட இல்லை. நம்ம உலகத்தில் இப்போ எவ்வளையோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்ருக்கோம், கொரோனா அது இதுன்ட்டு. உலகத்தில் எத்தனையோ சந்திப்புகள் எல்லாம் ஐயா எங்கள்கிட்ட நேரடியாக பேசிடுவாங்க, சொல்லிடுவாங்க. நாளைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு சொல்லிடுவாங்க. அதை நாங்கள் மக்களுக்கு எடுத்து வரோம். சொல்லியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்கள் பேர் நம்ம சொன்னீங்க? சின்னத்தாய். சின்னத்தாய். ஐயா அவர் கணக்கு பிள்ளைங்க. எங்கள் வீட்டு ஐயா செல்வம். அவங்க அங்கே கடை வச்சுருக்காங்க. அங்கே எங்கள் ஐயா இங்கே தான் இருந்தார். அவருக்கு சின்ன சளி பிடிச்சிருக்கனால வீட்டில் அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயா கூடவே இருந்திருக்கீங்க. 2 பேரும் நாங்கள் கட்டி காத்து 40 வருஷமாக யார்கிட்ட 10 காசு 5 காசு வாங்காமல் எங்கள் ஐயாவை 1 சென்ட் இடம் கேட்டார். நாட்டு மக்களே சேர்ந்து எனக்கு 20 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஜீவன் எனக்கு கட்டி கொடுத்தாரு. எனக்கு இது போதும், பரிபூர்ணமாக நாங்கள் கப்பா வச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா. சொத்து சுகம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அதுதான் உண்மை. கடவுள் என்ன வரம் கொடுக்குறாரு, அந்த வரம் கிடச்சா உண்மை. சந்தோஷமாம்மா, நல்லது. ஓம் சிவாய நம. சித்தரேஸ்வரன்.